டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. என் பேர் டாக்டர் பச்சைமால். நான் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கேன், சித்தா டாக்டர். என் கடையில் பிஎல் வேற முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் எம்பிபிஎஸ்க்கான நுழைவுத்தற்கான நீட் இன்னைக்கு எழுதுறதுக்கு இருக்கேன். எனக்கு வயசு 61. நான் நீட் எழுதுறதுக்கு இன்னைக்கு ரெடியாக ஒரு 3 மாசமா ப்ரிப்பேர் ஆகி இன்னைக்கு எக்ஸாமுக்கு நான் ரெடியாகி உட்கார்ந்துருக்கேன். கண்டிப்பாக ஆண்டவன் எனக்கு இந்த நீட்டில் செலெக்ஷன் பண்ணி இந்த ஏழை மக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு வாய்ப்பை தருவார்னு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் அந்த நீட் எழுத வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். நீட் எழுதுகிற குழந்தைகள் தப்பான முடிவுகளுக்கு சில குழந்தைகள் போயிடுறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துல நீட்டு நம்மளால பாஸ் பண்ண முடியல, நமக்கு இது கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னாச்சுன்னா, தயவுசெய்து யாரும் அப்படியே ஒரு தப்பான முடிவுக்கு நீங்க போகாதீங்க. ஏன்னா எனக்கு வயசு 61 வயசுலயும் இந்த நீட் எழுதக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டியை நம்ம அரசு இன்னைக்கு தந்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு 17 வயசுல என்ன வந்துட போகுது? இன்னும் 4 வருஷம் நீங்க எழுதலாம், தப்பே இல்லை. அதனால நீங்க ஒரு தவறான முடிவுக்கு தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. எல்லாருமே அந்த நீங்க படிச்ச புக்ல இருந்து தான் கொஸ்டின் பண்ண போறாங்க. அதனால அதை நீங்க படிச்சுன்னா கண்டிப்பா செலெக்ஷன் ஆயிருவீங்க. அதுல எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் பார்த்த அளவுல இந்த பாட புத்தகங்களை இப்போ பாக்குறதுல இருந்து எனக்கு தெரிய வந்தது. ஆனா என்ன கொஞ்சம் அதிகமா இந்த சிபிஎஸ்சி சிலபஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த சமைச்சிருக்கிற கல்வியில இருந்து கொஞ்சம் தரத்தை வசதி நம்ம தமிழ்நாடு அரசு கொஞ்சம் அந்த சிபிஎஸ்சி சிலபஸுக்கு சமமா அந்த கொண்டு போனா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள குழந்தைகள் கண்டிப்பா நீட்ல எல்லாருமே செலெக்ஷன் ஆயிடுவாங்க. அது எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதுபோக ஆல் இண்டியா லெவலில் உள்ள அந்த 15% கோட்டாவே இவங்க நிரப்பக்கூடிய தகுதி விடுவாங்க நம்ம பிள்ளைங்க. அதனால அரசை நான் தலைவணங்கி வேண்டிக்கிறது என்னன்னா, சிபிஎஸ்சிக்கு எதிராக அந்த சிபிஎஸ்சி சிலபஸை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும். நீட்டு இல்லை வராமல் போயிடும், எடுத்துரும் வச்சிருங்கிற அந்த ஒரு எதிர்மறையான மறை அவங்களுக்கு உண்டு பண்ணாம நீட்டை தைரியமா போய் பேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்து விட வேண்டிய இந்த அரசோட கடமை அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். 61 வயசுல நீங்க இன்னைக்கு நான் நீட் எழுத போனாலும் அதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும், அந்த மருத்துவம் அப்படிங்கிறது எந்த வயசுல யார் வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜ் லிமிட்டை கொஞ்சம் குறைக்கணும். 60 வயசுலலாம் வேண்டாம், ஒரு 17 வயசு எல்லாம் வர்ற வெளிய பிள்ளைங்க ஒரு 25 வயசுல எழுதுற மாதிரி அந்த நீட்டை அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி பண்ணுனா கொஞ்சம் அந்த வரக்கூடிய டாக்டர்ஸுங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 2 லட்சம் பேர் வருஷத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மருத்துவர்களோட எண்ணிக்கை பெருகும்போது அவங்களோட தொழிலெல்லாம் சில விஷயங்கள்லாம் இன்டெரக்டா பாதிக்கப்படும். ஒரு மருத்துவம் நான் சொல்றேன். என்னோட பையன் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒரு சின்ன குடும்பம் தான், அழகான ஒரு சின்ன குடும்பம், அன்பான மனைவி, அருமையான பையன். அவர் எம்எஸ் சர்ஜன், மங்களூர்ல வேலை வைக்காரு, ஜனப்பையா மெடிக்கல் காலேஜ்ல. என்னோட மருமக ஒரு எம்டி அனஸ்தட்டிக்கு. நான் ஒரு படிச்ச குடும்பங்கிறனால கண்டிப்பா இந்த படிப்பு விஷயத்துல நான் எப்போ வேணாலும் எந்த வயசுல எங்க வேணாலும் போறதுக்கு நான் ரெடியா இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா படிப்பு மேல அவ்வளவு ஒரு ஆவா நமக்கு எப்பவுமே நமக்கு கிடைக்காதது மேல ஒரு ஆவா. அன்னைக்கு அந்த படிப்புகள் கிடைக்கல, கிராமத்துல பிறந்தனால. இன்னைக்கு அந்த படிப்புகள் கிடைக்கும். அதை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மையோட நீங்க அதை போய் சந்திங்க. கண்டிப்பா எல்லாரும் வெற்றி பெறுவீங்கிறத என்னோட இறைவனை வேண்டி என்னோட வாழ்த்துக்களை உங்ககிட்ட தெரியப்படுத்தி அந்த கேண்டிடேட் பேரண்ட்ஸ் எல்லாம் தண்ணி அனுப்பி நிற்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. இந்த போலீஸு இந்த பேரண்ட்ஸ் யாரும் நிற்க விடுவாங்க. தண்ணி அனுப்புங்க. நீங்க வச்சிருக்கிற இந்த போன்ல தேர்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன், கம்மல், கொலுசு, மோதிரம், கச்சிப்பு கூட கொண்டு போகக்கூடாது. ஒண்ணு தண்ணி பாட்டில் மட்டும்தான். பேனாவும் உள்ள கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் ரைட்ல நிக்கிற பேரண்ட்ஸ் சார் கொஞ்சம் பேரண்ட் அங்கிட்டு ஓரமா பேரண்ட்ஸ் போங்க. கேண்டிடேட் வாமா, கேண்டிடேட் வா சார், கொஞ்சம் வெளிய விடுங்க. வர எழுதி வா, எழுதி வா. நோ இந்த நீட் எழுதணும் என்ன क्वेश्चन நீட் எழுதணும் அப்படின்னா நமக்கு அது ஆரம்பத்திலேயே ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம கிராமத்தில் படிச்சாரு. அன்னைக்கு மார்க் அடிப்படையில் போடும்போது நமக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம போச்சு. சோத்தில் படித்தேன். எனக்கு ஊர் சொந்த ஒரு சிறியம் தான். கிராமத்தில் படித்ததுனால எனக்கு அன்னைக்கு மார்க் அடிப்படையில் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா விவசாய குடும்பத்தில் பிறந்தாரு. ஆனால் அடி மனதில் அந்த எண்ணம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அது அப்படியே நம்மளை கொண்டு போகும்போது என்ட்ரன்ஸ் இருக்குது.
அங்கே கிடைச்சனால பிஎஸ்எம்எஸ் போனேன், சித்தா டாக்டர் ஆகி இன்னைக்கு நான் அந்த வாழ்க்கையில் ஒரு சாதனையை புரிஞ்சு அப்புறம் அந்த அடிமனையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இன்னைக்கு இது அந்த காரியம் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு காரணம், இன்னைக்கு நினைச்ச காரணம் இன்னைக்கு ஒரு காரியமாக தான் ஆகுது. நீட் வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் கொண்டு போகும்போது நம்ம அதில் போய் எழுதுனா என்ன அப்படின்னு. என்னோட பையன் வந்து ஒருத்தர் ஒரு சின்ன அழகான குடும்பம், அன்பான மனைவி, அருமையான பையன். என் பையன் அவர் எம்எஸ் சர்ஜன் பண்ணியிருக்காரு. என்னோட மருமகா எம்டி அனஸ்தி முடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த கடமைகள்லாம் அன்றைக்கி முடிஞ்சதுனால நானும் ஒரு மாணவனாக மாறிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இடையில பிஎல் பண்ணேன். அன்றைக்கி 97 2010 முடித்தேன் பிஎல் காலேஜில் ரெகுலராக. ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லை, எப்பவுமே நம்ம வந்து அந்த ஏழை கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஆண்டவன் ஒரு வரத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது பயனுள்ளதும் அமையும். என்ன அதே மாதிரி இப்போ என்ன இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் 60 வயசில் எழுதி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கலாம். அது இன்னொரு உள்ள அர்த்தமும் ஒன்று இருக்குது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறது என்னென்னு உங்கள் சேனல் மூலமாக, யார் தயவு செய்து நீட்டில் நம்ம கிடைக்கலங்கிறக்காக சூசைட் பண்ணிடாதீங்க, மனசு தளர விட்டுறாதீங்க. 60 வயசில் என்னால் எழுத முடியுங்கிற ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் உங்களை 17-18 வயசில் நீங்கள் எழுதுறாங்க. உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ வருஷங்கள் இருக்குது. படிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொன்று படிங்க, படிச்சுட்டு இருக்கும்போதே நீட் எழுதுங்க. அழகாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். விடுபட்டுலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்பட்ட 80,000 சீட்டை ஏற்றி 2 லட்சம் பேரை கொண்டு வரப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு அதனால் நீங்கள் யார் மனமுடைஞ்சி தற்கொலைக்கு வேண்டாம், வெறுப்பாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நீட்டு புக்கை நான் படிக்கிறதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பாடத்தான் காணாது. சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்க பையன் தான் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு ஒரு மருத்துவ ரீதியாக இருக்கிறனால நான் அதை பார்த்ததுலேருந்து சொல்கிறது. ஆனால் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே நீட்டு வேணாங்கிறத விட்டுட்டு அதோட படிப்பை வந்து தரத்தை வசத்தும். ஏன்னா நீட்டு வந்து இன்னைக்கு இருக்க போய் தான் என்ன மாதிரி ஆட்கள் நான் போகிறேன்னு சொல்கிறத விட கிராம பிள்ளைங்க வந்துடுவாங்க பாஸ் ஆனது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செய்கிறது என்னன்னா, நீட்டு இருக்குங்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 60 வயசில் போய் எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஏஜ் லிமிட் கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தால் அந்த டாக்டருங்கிற ஒரு இமேஜ் அப்போ தான் நிலைநிறுத்த முடியும். யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போனாலும் அது நல்லா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேண்டுகோளாக ஏஜ் லிமிட்டை கொண்டு வர சொல்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட பாடத்திட்டத்தை சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு சமமாக கொண்டு வரணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் திறமை உள்ளவங்க. அவங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கோட்டாவையும் தாண்டி ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய 15% அவங்களால கவர் பண்ண முடியும். அதுக்கு நான் அசூரன்ஸ் கொடுக்கேன். ஏன்னா நம்ம இந்த முதல் முயற்சியிலே பாஸ் ஆயிரம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாஸ் ஆயிடும், அது என்ன சந்தேகம். அது ஆண்டவன் கொடுத்த வரமால நினைக்கிறேன். எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நான் ஒரு 3 மாதமாக பண்ணிட்டு இருக்கேன்.